இங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு மட்டுமே ஒரு தனிச்சிறப்பு. 1953 உச்ச நீதிமன்றத்தில் மிக தெளிவாக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. இங்க இருக்கக்கூடிய பொது தீட்சிதர்களுக்கு மட்டும்தான் இந்த கோவிலில் சொந்தம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தான் இந்த கோவிலில் பூஜை நடத்த வேண்டும் என்று மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுமெல்லாம் நம்முடைய தில்லை நடராஜர் அவர் மீது கையை வைப்பதற்கு, கோவிலில் பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு வந்து கொண்டே இருப்பார். இந்த ஆண்டு பார்த்தோம், ஆணை திருமஞ்சனம் நடந்த பிறகு 4 நாட்களுக்கு நம் அனைவருக்கும் தெரியும், கனக சபையின் மீது யாரும் பயன்பாட்டிற்கு அனுமதி இல்லை என்று தெரிந்த பிறகு இந்த ஆண்டும் கூட பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இங்க வந்திருக்கிறார். நம்முடைய சரித்திரத்தையும் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மீட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI அவருடைய ஆய்வறிக்கை சொல்லுகிறது, அயோத்தியாவிலே ராமருக்கு கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஆண்டு அங்கே செல்லக்கூடிய பக்தாதிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே 25,000 கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசனுடைய அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரும் என்று SBI ஆய்வறிக்கை சொல்லுது. நமக்கு தெரியும், சோழ பேரரசர்கள் முடிசூடும் போதெல்லாம் முதலிலே வந்து அவர்கள் வணங்குவது இங்க இருக்கக்கூடிய தில்லை நடராஜர். பெரிய புராணத்தை ஏற்றியது, மக்களுக்கு முதலாக பெரிய புராணத்தை எழுதி அலங்கேற்றியது இங்க இருக்கக்கூடிய சிற்றம்பலம் மேடையில். அயோத்தியாலே ராமர் கோவில் கட்டியதற்கு உத்தரப்பிரதேச அரசுக்கு பொருளாதார வருவாய் மட்டுமே 25,000 கோடிங்கிறான். தமிழ்நாட்டில் என்னங்க ஐயா குறைச்சல்? திரும்பிய பறக்கமெல்லாம் கோவில் இருக்கிறது, நவ கிரகங்கள் இருக்கிறது, சிவபெருமானுடைய ஆதி கோயில்கள் இருக்கக்கூடிய மண், இதையெல்லாம் சரியா பராமரித்தா தமிழக மண்ணில் ஒரு ஏழை தாய் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்களாங்க ஐயா. இந்த கோயில் எல்லாம் ஒரு டூரிஸ்ட் சர்க்கியூட்டா கொண்டு வந்து, ஸ்பிரிச்சுவல் சர்க்கியூட்டா கொண்டு வந்து, ஆன்மீக அடிப்படையில் இந்த கோயில் எல்லாம் இணைத்து ரயில்வே சேவையிலிருந்து, விமான சேவையிலிருந்து, பஸ் சேவையிலிருந்து கொண்டு வந்து விட்டால் எங்களை பொறுத்தவரை 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வருமானம் வருங்க. 2 லட்சம் கோடி. அறநிலைத்துறை அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எப்படி வருமானத்தை கொண்டு வருவது என்கின்ற வழியில போக மாட்டாங்க. உங்களுடைய MP அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என் நெருங்கிய நண்பர், நிறைய பொய் பேசுறாங்க. சனநாயக மீட்பு மாநாடுன்னு போட்டு வச்சிருக்காங்க. தமிழகத்தை ஸ்டாலினிடம் இருந்து மீட்கும் மாநாடுன்னு போட்டா நானே வந்து மாநாட்டு மேடையில் ஏறி பேசுறேன். எண் மக்கள் யாத்திரைக்கு கூட்டமா வர்றாங்க, ஆனா பிஜேபி காரங்க இல்ல. அவங்க எல்லாம் வேற கட்சியில இருந்து எல்லாம் பிரிஞ்சு பிஜேபியில இணைய வர்றாங்க. திருமாவளவன் ரொம்ப சரியா நீங்க கணிச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த யாத்திரை என்பது ஏதோ அண்ணாமலை யாத்திரையோ பாரதிய ஜனதா கட்சி யாத்திரையோ இருக்கக்கூடிய தலைவர்கள் யாத்திரையோ இல்லைங்க. ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்களுடைய யாத்திரை, உங்களுடைய யாத்திரை. புவனகிரி சட்டமன்ற தொகுதியிலே திருமதி கொளஞ்சி அவர்கள் ரேஷன் இலவச உணவு தானிய வழங்கும் திட்டத்திலே பயனாளியாக இருக்கிறார். திருமதி செல்வகுமாரி அவர்கள் செல்வமகன் சேமிப்பு திட்டத்திலே பயனாளியாக இருக்கிறார். ரமேஷ் அவர்கள் பிரதமரின் மக்கள் மருந்தகம் அமைத்து இன்றைக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு மணிமாறன் அவர்கள் பாரத பிரதமருடைய அனைவருக்கும் இலவச குடிநீர் திட்டத்திலே பயனாளியாக இன்றைக்கு வருகை வந்திருக்கிறார்கள். ஜோதி அவர்கள் பிரதமருடைய முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் பயனாளியாக இங்கு வருகை வந்திருக்கிறார்கள். மந்திராலயாவிலே கடவுளாக இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் அவர் பிறந்த இந்த புவனகிரிக்கு வந்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே வீதியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பகுதியில் நம்முடைய யாத்திரை நிறைவு பகுதி நடந்து கொண்டிருக்கிறது. வள்ளலார் திருமகன் ஐயாவுடைய ஜோதி விழா நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே வந்து வடலூருக்கு வந்து கொண்டிருக்கின்றார். நான் அரசு பள்ளியில படிக்கிறேன். எனக்கு 2 மொழி மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறாங்க. நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி தெரியுங்க, ஆங்கில மொழி சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா எனக்கு நிறைய மொழிகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை ஆள வேண்டும் என்று எனக்கு ஆசை. இந்தியாவை உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஆசை. ஒரு பெரிய பிசினஸ் மேனா வரணும் என்கின்ற ஆசை. ஒரு IAS அதிகாரியா வரணும் என்கின்ற ஆசை. இந்தியா முழுவதும் பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஆசை. ஆனா இந்த குழந்தைகளுக்கு தெரிகிறது, மொழி என்பது ஒரு தடையாக தமிழகத்திலே மாற ஆரம்பித்திருக்கிறது. மொழி அரசியலை வைத்து 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 4 தலைமுறைகளை மொத்தமாக அழித்துவிட்டு இன்றைக்கு இருமொழி கொள்கை என்று கிளம்பி இருக்கின்றார். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2020 புதிய கல்விக் கொள்கையை சொல்றாரு, குறைந்தபட்சம் நீங்க 3 மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அருட்பெருஞ்சோதி ஐயா வள்ளலார் அவர்கள் 3 மொழியில குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவருடைய பாடசாலையில பாத்தீங்கன்னா 3 மொழிகள் இருக்கு. தமிழ் இருந்தது, ஆங்கிலம் இருந்தது, சமஸ்கிருதம் இருந்தது. இதுதான் ஐயா இன்னைக்கு அரசியல் பிரச்சனையே. இதுதான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை, ஆனா சாமானிய மக்களுக்கு ஒரு மாதிரி வாழ்க்கை. இதுதான் இன்னைக்கு அரசியல் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையே. இதுதான். முதல்ல அரசு பேருந்துல 1 கிலோமீட்டருக்கு போனா 58 பைசா டிக்கெட் இருக்கு. விரைவு பேருந்துல 75 பைசா இருக்கு.
ஆனா இவனை இலவசமா கொடுக்குறேன் 10 ரூபாய் இருந்த டிக்கெட் 20 ரூபாய் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு 1 கிலோமீட்டருக்கு மினிமம் போனா 1 ரூபாய் 25 பைசா டிக்கெட் ரேட் வரும். இலவசம் என்று சொல்லி எங்கே கொண்டு வந்து தமிழகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு முறை நீங்க சிந்திக்க. இலவசம் என்று சொல்லி அந்த பிரச்சனை யார் தலையில இறங்கிறது என்பதை நீங்க யோசிக்க. மகாகவி பாரதி சொன்னார், நான் கண்ட மொழிகளிலே தமிழ் மொழி போல் நீதாவது எங்கும் இல்லைன்னு சொன்னான். எப்ப சொன்னானுங்க? 14 மொழியை படித்து விட்டு சொன்னான். நிலத்தடி நீர் குறைய குறைய அந்த ஆத்து தண்ணியும் உப்பாயிட்டு, கடலுடைய தாக்கம் ஆத்து தண்ணி உப்பாயிட்டு. இதுக்கு ஒரு செக் டேம், இந்த விளங்காம ஒரு செக் டேம் கட்டணும், அது கட்ட மாட்டாங்க. என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது ஐயா வள்ளுவர் கோட்டத்தில். ஒரு 14 பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசலாம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுல இந்து ராம் இருக்காரு, அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 14 பேர் சேர்ந்து. நான் கேட்டேன், ஏன்னா இந்த மாசம் வர வேண்டிய 200 ரூபாய் வரலையா? அண்ணே, பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன். ஆனா திமுக கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்போ நான் மதிக்க மாட்டேன். நான் மதிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் 20 வருஷமா இந்த நாட்டை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் 7 பத்திரிகையாளர்களுடைய தம்பி நேச பிரபுவ திருப்பூர் மாவட்டத்துல போய் எல்லாம் வெட்டியிருக்காங்க. எதுக்கே வெட்டினீங்கன்னா பத்திரிகையில உண்மை எழுதினாரு, அதனால வெட்டினாங்க. ஐயா, இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கேள்விக்கு. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய திருமதி பிரியா அவர்கள், அனைவருக்கும் இலவச வங்கி கணக்கு திட்டத்தின் திருமதி சந்திரா அவர்கள், பிரதம மந்திரியின் இலவச உணவு தானிய திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய திருமதி ஜெயலட்சுமி அவர்கள், பிரதமரின் முதியோர் உதவி தொகை திட்டத்தின் பயனாளியாக இருக்கக்கூடிய திருமதி சித்ரா அவர்கள், பிரதம மந்திரி கால்நடை வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் பயனாளியாக இருக்கக்கூடிய திருமதி சூரிய கலா அவர்கள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளியாக இருக்கக்கூடிய திருமதி அலமேல் அவர்கள், விவசாயிகளுக்கு வருடம் 6000 வழங்கக்கூடிய விவசாய கௌரவ நிதி திட்டத்தினுடைய பயனாளி திருமதி கொளஞ்சி அவர்கள், பிரதமரின் இலவச கேஸ் சிலிண்டர் திட்டத்தினுடைய பயனாளியாக இருக்கக்கூடிய திருமதி வசந்தியினுடைய கணவர் உத்தரபதி அவர்கள், தூய்மை பாரதம் திட்டத்தினுடைய இலவச கழிவறை பயனாளி திரு பாலமுருகன் அவர்கள், பிரதம மந்திரியின் வீடு கட்டுக்குறைய திட்டத்தில் பயனாளி திருமதி அமுதா அவர்களின் கணவர் முத்தழகன் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கு பிறகு இவர்கள் அடித்த கொட்டத்தை அடக்குவதற்கு ஒரு கேப்டன் விஜயகாந்த் தேவைப்பட்டார். 2006 விருதாச்சலத்தை நம்பி மிக முக்கியமான தேர்தல், அவர் ஜெயித்து ஆக வேண்டிய என்கின்ற தேர்தலில் விருதாச்சலத்தை நம்பி இங்க வந்தாருங்க. 2011 தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க. ஆனா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவரை பத்தி தப்பா பேசாதவங்களே தமிழ்நாடு அரசியல்ல யாரும் இல்லைங்க ஐயா. குறிப்பாக அவர்களை முந்திக் கொண்டு மீடியா அவர்கள் தவறா பேசி கேப்டன் ஐயா இறைவனடி சேர்ந்த பிறகு இன்னைக்கு நீலி கண்ணீர் வடிக்கிறார். உலக வரைபடத்திலே இந்தியா எங்கே? உலக வரைபடத்திலே ஊழல் நாடு எங்கே? உலக வரைபடத்திலே ஏழை நாடு எங்கே என்று துளாவிய உலகத்தினருக்கு உலக வரைபடத்திலே அடுத்த வல்லரசு எங்கே என்று அதை தேட வைத்திருக்கின்றான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு விசா கொடுக்கிற நம்ம குழந்தைக்கு அமெரிக்கா போறோம்னா ஒரு விசா கொடுக்கிற கை கட்டி நின்று ஏன் இன்னைக்கு கை கட்டி அமெரிக்க நிறுவனங்கள் கை கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் எங்களுடைய பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டையில அந்த சிலையை தொட்டு ராமனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது 11 நாட்கள் விரதம் இருந்து எதையும் உண்ணாமல் 2 வேளை இளநீர் அருந்து விட்டு 1 வேளை பழத்தை சாப்பிட்டுட்டு ஐயா ஒரு கல் சிலைக்கு உயிர் கொடுப்பதற்கு இவ்வளவு தன்னை தகுதிப்படுத்துறாருன்னா எங்களுடைய ஓட்டை வாங்குவதற்கு எவ்வளவு அவரை தகுதிப்படுத்திருக்க வேண்டும். சகோதர சகோதரி, ஒற்றை தலைவன் ஒற்றை நம்பிக்கை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு விருதாச்சலத்தில் இருக்கும் விருத்தகிரீஸ்வரனுடைய நகரம் இது. சோழ பேரரசிலே கோவில் என்று சொன்னால் ராணி என்று சொன்னால் செம்பியன் மகாதேவி ராணி. அவருடைய கணவன் கண்டராதித்த சோழன் கட்டிய கோயில். விருதாச்சலத்தை பொறுத்தவரை சோழ பேரரசனுடைய படை இங்கே நிற்கும். காசிக்கு நிகர் இங்கே ஸ்தல தீர்த்தமாக இருக்கக்கூடிய மணிமுத்தாறுல போய் எப்படி மணிமுத்தாறுல இருக்கா நீங்க குளிச்சுட்டு கோவில் இருக்கக்கூடிய மூலவர் பலமலை நாதர் ஒருக்கா போய் பார்த்துட்டீங்கன்னா கங்கையிலே குளித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய சிவனை பார்ப்பதற்கு சமம் என்று சொல்வார். ஆனா இந்த துப்புகெட்ட ஆட்சிக்கு ஒரு தெப்ப குளத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை. இந்த கோவில் இருந்த சிலை அர்த்தநாரீஸ்வரர் சிலை திருடப்பட்டு வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட பொழுது 2014 ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆஸ்திரேலியாவுக்கு சென்று உங்க ஊருடைய அர்த்தநாரீஸ்வரை திரும்பி கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.